எல்லோருக்கும் வணக்கம். ஏதோ ஒரு விடாப்படியான குரூப் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை கீழே விடாம வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு கீழே இறங்கி கொண்டே இருந்த நிஃப்டி க்ளோசிங்ல 130 பாயிண்ட் ஏறிட்டான். யோசிச்சு பாருங்க, லோ வந்து 22,981. அங்கிருந்து ஒரு 130 பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கான். அந்த 200 பாயிண்ட் கீழே விட்டுருந்தா சிவனேன் இன்னைக்கு நிஃப்டி ஒரு 22,800 அப்படின்னு அவன் பாட்டுக்கு சிவனேன்னு வந்திருப்பான். ஆனால் யாருக்குமே ஸ்ட்ரென்த் இல்லை. கரடிகளாகட்டும் காளைகளாகட்டும் ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சி போறதுக்கு யாருக்கிட்டையுமே ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால ஷேர் மார்க்கெட் தவிக்குது. இதுதான் இப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்குன்னா, லோதான் ஒரு கம்பெனி இருக்குங்க, மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ். இன்னைக்கு அந்த கம்பெனி பிடிச்சி 6% இறக்கி விட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா வெறும் ஒரு ஷேருக்கு 4 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதாவது 1077 ரூபா ரேஞ்சில் பணம் போட்டிருந்தோம்னா இப்பவும் அதே தான் இருந்திருக்கும். இடையில 1600 போயிருக்கான். கிட்டத்தட்ட 50% மேலையெல்லாம் போயிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ நீங்கள் கோடியாக பணம் சம்பாரிச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ ஆம் வெரி சாரி. அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய குடும்பங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பாருங்க. அதாவது மங்கள் பிரபாத் லோதா அப்படின்றவருக்கு 2 மகன்கள், அபிஷேக்னு ஒருத்தர், அபிநந்தன் ஒருத்தர். இந்த அபிஷேக் அப்படின்றவர் தான் இப்போ நம்ம மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இவருடைய தம்பி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், லோதா வெஞ்சர்ஸ். அது போன்ற லோதா பெயர் கொண்ட ஒரு கம்பெனி யூஸ் பண்றார். நீ எப்படி லோதா அப்படின்ற பெயர் யூஸ் பண்ணலாம், நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணன் கேஸ் போட்டிருக்காப்ல. கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு இந்த குடும்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய மார்க்கெட் கேபிட்டலே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. அதுல இன்னைக்கு ஒரு 6% இறங்குதுன்னா அப்ப கிட்டத்தட்ட 5000 கோடி காலி அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது சண்டைன்னு வந்துட்டா வக்கீல் மூலியமா போறதை விட சாட்சிக்காரன் காலில் போய் விழுறதை விட எவன் சண்டை போடுறானே அவன் காலிலேயே விழுந்து கம்முன்னு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா உடம்புக்கு நல்லது. இவங்க மட்டும் இல்லை, மொத்த ஷேர் மார்க்கெட்டுக்கே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடியை கும்பா பாடி விட்டுருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ்னால. ஸோ இந்த குடும்ப பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வரட்டுன்னு நம்ம பிரார்த்திக்கணும். இதில் நம்மளுக்கு ஒன்றும் பெருசா விஷயம் இல்லை. இதில் யாருக்கு பெரிய அடின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பப்ளிக் என்ன பெரிய அளவில் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆளுக்கு பெரிய அடி இல்லை. ஆனால் எஃப்ஐஸ் 25% வச்சிருக்காங்க, டிஐஸ் ஒரு 2.5% வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் சரியான அடி. அது எப்படின்னு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்கள பார்த்து நம்ம கேட்டோம்னா, அடே நான் மனசு கஷ்டமா இருந்ததுன்னா அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு ஆத்தோரமா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. இந்த ஷேரினுடைய விலை இன்னைக்கு ஒரு 1.5% ஏறி இருந்தாலும் இவன் இப்போ இருக்கக்கூடிய விலை என்பது இருக்கிறதுலே உச்சி. ஷேர் மார்க்கெட்டே அங்கே கவுந்து கிடக்கு. இருந்தாலும் மிக அதிகமாக சந்தோஷத்தை கொடுத்த ஒரு பங்காக இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் ஷேர் இருக்கு. ஒரு வருஷத்துல இவன் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா ஆல்மோஸ்ட் 61% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஷேர்லாம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் மல்லிப்பூவும் அல்வாவுமாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நண்பர்களே, அடுத்தது இந்த டென்டா வாட்டர் அப்படின்ற ஐபிஓ தான் இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கு. இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தான் முதல் நாள் 294 ரூபாய்க்கு வரக்கூடிய இந்த ஐபிஓ எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன்னா மத்தியானம் கூட பார்த்துக்கிட்டு இருந்தோம். 8 பேர் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 18 பேர் அப்ளை பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் குறைந்தாலுமே இன்னுமே ஒரு 50% மேபி லாபத்தில் லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இப்போதைக்கு இந்த டென்டா வாட்டர் ஐபிஓவில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் எங்கே போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் டேட் அதுக்கு பேர் டென்டா அப்படின்னு சொன்னால் இல்லை, அது டென்டல்னே போட்டு வச்சுருக்காங்க. என்ன காரணம் தெரில. ஏற்கனவே ஒரு பல் ப்ராடக்ட் வந்து நல்லா ஒரு 20-30% லாபம் சம்பாரிச்சு கொடுத்ததுனால பேரை கூட டென்டா வாட்டர்னு எல்லா பக்கம் எழுதி ஒட்டியிருக்கான். ஆனால் நிறைய இடங்கள்ல கூகுளில் டென்டல் வாட்டர்னு போட்டு வச்சிருக்காங்க நிறைய பேர். நண்பர்களே, பட்ஜெட்டை முன்னிட்டு ஏதாவது கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் மேலே வருமா அப்படின்னு நிறைய பேர் ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இந்த ஜேகே லக்ஷ்மி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் ஒன்று, எல்ஐசி ஹவுசிங் ஷேர் வந்து தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கான். பல மாதங்களாக கீழ் நோக்கியே போய்கிட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஒரு வகையில் திரும்பி வருவானா? அதே மாதிரி இந்த ஜூபிட்டர் வேகன் மேலே வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, என்ன காரணம்னே தெரில. ஆனால் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர் வந்து
போன வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஐ ஆம் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்கிற மாதிரி 800 ரூபாயிலிருந்து 554 ரூபா வரைக்கும் அவன் பாட்டுக்கு கீழே போய்கிட்டு இருக்கான். இனிமேலாவது ஏதாவது ஒளி வருமா, பட்ஜெட் முன்னிட்டு ஒளி வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஷேரும் அவனும் பாவம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், இருந்தாலும் அந்த கம்பெனி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் இன்னைக்கு துக்கம் தான் நடந்திருக்கு. ஏன்னா 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிருக்கான் அப்படின்ற செய்தி இந்த ஜூபிட்டர் வேகன்ஸில் வருது. அதே மாதிரி இந்த ஜேகே லக்ஷ்மி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர், ஸோ இந்த ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் அப்படின்ற ஷேர் அவனும் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு அவனும் அப்பப்போ சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி லாபம் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் தான். ஏதாவது பட்ஜெட் காரணம் காட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணம் காட்டி இந்த சிமெண்ட் கம்பெனி தூக்கி விட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ தற்போதைக்கு இந்த 3 ஷேர்களுமே என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லெவலில் இருக்குதுங்க. ஏதாவது பட்ஜெட்டை காரணமாக வச்சு மேலே தூக்கி விட்டாங்கன்னா எல்லாருமே கோடி கும்பிடுங்க, ரொம்ப நன்றிங்க அப்படிம்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே முக்கியமான நியூஸ் பார்த்தோம், 5000 கோடிக்கு உண்டான பிரச்சனை அப்படின்ட்டு, அதனால தான் இறங்கியிருக்கான். பட் இந்த லோதா டெவலப்பர்ஸ் ஏதாவது டபுள் பாட்டம் மாதிரி போட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து அப்படியே ரிவர்ஸ் வாங்குமா அல்லது இன்னொரு 10% 20% கீழே இறங்குமா அப்படின்ற ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்குது. ஏதாவது ஒரு சுமூகமான செய்திகள் வந்து இன்னைக்கு இறங்கின 6% அப்படியே திருப்பி மேலே ஒரு 20% ஏற்றி விட்டா எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். யாருமே அடிச்சுக்கிட்டு சட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறத விட தோல் மேலே தோல் கை போட்டுட்டு போனால் தான் சந்தோஷம் வரும். எங்கள் ட்ரம்ப்பு அவ்வளோதான், எங்களை எல்லாம் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி இந்த எம்ஆர்பிஎல் போன்ற பல்வேறு ஆயில் ரிலேட்டடான ரிஃபைனரி மார்ஜின் அதிகமாக கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயில் விலை ஏறும் பொழுது ரிஃபைனரி மார்ஜின் அதிகமாக கிடைச்சி லாபம் பண்ணக்கூடிய ஷேர்கள்லாம் பாவம் ரொம்பவுமே தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா அவன் தான் ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற மாதிரி எவ்வளவு ஆயில் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஆயில் எடுங்க, என்ன இப்போ கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் முடிவெடுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து ஸ்திரத்தன்மையாயிரும். அமெரிக்காலேயே உலக அளவில் அதிகமாக க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவனுக்கு பாருங்கள் ஒரு லக்கு, மிடில் ஈஸ்ட்டை விட அவன் ஈக்குவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க க்ரூட் ஆயில். அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறத அவனேவும் வச்சுக்கிறான். இதனால் என்ன ஆகுதுன்னா மிடில் ஈஸ்ட் மற்ற இடங்களில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய க்ரூட் ஆயில் தான் மற்ற குளோபலாக மற்ற கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணும் பொழுது அப்போ அவனுக்கு சாதகமாக போயிடுது இல்லையா. அப்போ க்ரூட் ஆயிலினுடைய விலை ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மையாக ஆயிடுறதுனால அப்பப்போ க்ரூட் ஆயில் மேலே ஏறி கீழே இறங்கக்கூடிய வேலை இல்லாதனால பாவம் இனி இந்த ஷேர்கள்லாம் இனி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன முடிவு என்ன தீர்ப்புனா இவன் கொடுக்கக்கூடிய Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் தான் இவனுடைய முடிவு என்ன அப்படின்றது இருக்க போகுது. இது நீ கொண்ட புதுசாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜிலேபி கொண்டையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த நேஷனல் மினிமம் ஷேர் இப்படி ஒரு இக்கட்டான முட்டுச்சந்துக்குள்ளே போய் முட்டி இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அதாவது பெரும்பாலான ஷேர்கள் இந்த மாதிரி அமையிறது ரொம்பவுமே அபூர்வம். இவன் 200 days மூவிங் ஆவரேஜுக்கும் 50 days மூவிங் ஆவரேஜுக்கும் இடையில சிக்கிக்கிட்டு இருக்கான். இப்படியே இன்னொரு 2-3 மாதத்துக்கு ஆட போகிறானா என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த NBCC ஷேர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க பாவம். டேய் நீ எத்தனை முறை தான்டா எங்களுக்கு தோல்வியை கொண்டு வருவ அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டறதுக்கு முயற்சி பண்ணால் முடியல இறங்கிட்டான். மறுபடி 2வது முறை முயற்சி பண்ணால் முடியல இறங்கிட்டான். மறுபடி 3வது முறையாக நல்லா மேலே செலுசெலுப்பாக வந்து எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தான். ஆனால் இன்றைக்கி உருப்பிடல, தொடர்ந்து 2 நாளாக இறங்கி மறுபடி 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு அந்த ஷேர் முதலீட்டாளர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சமயத்தில் NTPCன்னு ஒரு ஷேர் இருக்குது. உங்களை பார்த்தா எங்களுக்கு நீங்கள் யூட்டர்ன் போட்டு மேலே போவீங்க அப்படின்ற நம்பிக்கையே வரலையே நண்பா அப்படின்ற மாதிரி, ஓ நண்பா ஓ நண்பா இப்படி எங்களை ரணமாக்குறியே மனசை அப்படின்ற மாதிரி 400 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 320 ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் பல்வேறு ஷேர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருந்தாலும் இவன் திரும்புவான் அப்படின்ற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இழந்துக்கிட்டே இருக்காங்க. இவன் எப்போ திரும்புவான் அப்படின்னு மக்கள் முழுசாக நம்புவாங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போனால் தான் அவங்க சந்தோஷமாக நம்புவாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இந்த ஷேரினுடைய இந்த ப்ரைஸ் அப்படியே திரும்பி மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எப்படியாவது மேலே ஏறி வந்து ராஜா அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து பால் சொம்பு கூட தூக்கிட்டு நான் நடந்து போகிறேன், எப்படியாவது நீ மேலே வந்துடு அப்படின்ற மாதிரி இந்த PFC ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா சடார்னு அவன் பாட்டு 380 ரூபாயிலிருந்து 440 ரூபா வந்து ஹாப்பி பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளாக சுணக்கமாக இருக்கான். எப்படியாவது இந்த அமாவாசையை தாண்டி இவன் மேல் நோக்கி வந்துட்டான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம்.
இந்தியன் பேங்க் எல்லாம் பாருங்க ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே சடார்னு தான் நடக்கும். இதுக்கு முன்னாடியே சடார் நம்ம 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து 600 ரூபாய் 2 முறை போயிருக்கான் இந்தியன் பேங்க். இப்போ மறுபடியும் போவானா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தற்போதைக்கு சீறி வரும் பாம்பை ஒரு பாம்பாட்டி மகுடி ஊதி அவனை மறுபடியும் ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அடக்கின மாதிரி தற்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்ட முடியாமல் அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் சடார்னு ஷேர் மார்க்கெட்ல பல முறை ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறி காமிச்ச இந்தியன் பேங்க் இந்த ஒரே ஒரு முறை சடார்னு மேலே வந்துச்சுன்னா நாங்கள் சந்தோஷமா இருப்போமே அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் முதலீட்டாளர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 2 பங்குகளும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றதான் இன்ஃபர்மேஷன். இதிலிருந்து மேலே போனால் சந்தோஷம் வரும், கீழே போச்சுன்னா அவ்வளோதான் கும்பா இந்தியன் பேங்க் இப்படி பண்ணி விட்டீங்களே ஷேர் ப்ரைஸ் இந்தியன் பேங்க் ஷேர் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி பணம் போட்டவங்க பாவம் நொந்து போயிடுவாங்க. ஏன்பா நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க தானே, போகிற போக்கில் ஒரு 5% ஒரு 10-15 நாளுக்குள்ளே கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு என்ன, இறங்குங்க ஏறுங்க என்னமோ பண்ணுங்க, ஆனால் ஒரு 5% கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு திடீர்னு 2 day மூவிங் ஆவரேஜ்லேருந்து திடீர்னு கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி இருக்கான். சரி ஏறவன் தொடர்ந்து இன்னொரு 5% ஏறினா உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சன் ஃபார்மா அப்படின்ற ஷேர், இவன் ஒரு பெரிய ஆள் தான், பெரிய ஷேர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க தகுந்த மாதிரி இவன் பெருசாக இறங்கல 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருக்கான். இன்னைக்கு கூட ஓரளவுக்கு பெருசாக ஏறி வந்திருக்கான், ஆனால் அது பத்தாது. ஏறுற மாதிரி ஏறி இன்னொரு 5% தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நீ பெரிய மனுஷனா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டாக்டர் லால்பத் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களும் அவங்கள என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுற மாதிரி ஏறல, ஆனால் ஒரு 100-200 ரூபாய் ஏறிட்டு அப்புறம் நீ என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் யோசிப்பாங்க. ஸோ பெரிய ஆளுங்களாக எஃப்என்டோவில் இருக்கக்கூடிய சில ஷேர்கள் ஏறுற மாதிரி மொமெண்டம் காமிக்கும் பொழுது மொமெண்டத்தை லூஸ் பண்ணாமல் அப்படியே அடுத்து வரக்கூடிய ஒரு 5 நாள் 10 நாளில் 5% ஏறிச்சுன்னா அவங்க ஒன்றும் குறைஞ்சு போகிறதில்ல. பட் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் சந்தோஷம் இல்லாத ஷேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்டெல் ஷேர் ப்ரைஸ் வச்சிருக்கிறவங்க தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரும் பல முறை முயற்சி பண்ணியிருக்கு மேல் நோக்கி போறதுக்கு, ஒரு தடவை கூட உருப்படியாக மேல் நோக்கி போக முடியல. இந்த முறையாவது மேல் நோக்கி போயிருமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த முறையும் துரதிருஷ்டவசமாக கீழே வந்ததுனால பாவம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. கொஸ்கார்ப் என்பது தற்போது புஷ்கார்ப் என்றது போல பாவம் அவனு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டான். நல்லா தான் இருந்தான், 800 ரூபாய்க்கு மேலே எல்லாம் இருந்த பங்கு தான் இப்போ 600 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, அதாவது நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரணும்னா, பணத்துக்காகவோ பேரும் புகழுக்காகவோ அடிச்சுக்காதீங்கய்யா, விட்டு கொடுத்து போங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளுங்க லோதா டெவலப்பர்ஸ் இருந்தாலும் 5000 கோடிக்கு கிட்டத்தட்ட கேஸை போட்டு விட்டுருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த நியூஸ்னால பாவம் அந்த ஷேர் ரொம்பவுமே ஒரு 6% பக்கம் இறங்கிடுச்சு. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.